ஒரு நாட்டோட எதிர்காலம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஜிடிபி பார்க்கலாம், ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கலாம். ஆனா அதை விட பவர்ஃபுல் இண்டிகேட்டர் ஒன்று இருக்கு. அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா ஒரு நாட்டில் ரோடு, மெட்ரோ, ஏர்போர்ட், இண்டஸ்ட்ரியல் காரிடார், லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே அடுத்த 20-30 வருஷத்துக்கான growth ஸ்டோரி தெரிஞ்சிடும். அதனால தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல இந்தியா ஒரு பெரிய பெட் போடுது. இந்த டாபிக் பத்தி கூட சமீபத்தில் பிசிடி குரூப் மேனேஜிங் டைரக்டர் அங்கத் பேடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகல் எழுதியிருந்தாரு. அந்த ஆர்டிகளுடைய சாராம்சம் என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வெறும் ரோடு, ரயில்வே, ஏர்போர்ட் கட்டுற ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, அது இந்தியாவுடைய எதிர்கால எக்கனாமியை ஷேப் பண்ற ஒரு ஃபவுண்டேஷனா மாறிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவுடைய உள்கட்டமைப்பும் பொருளாதாரமும் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம பல வருஷமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி பார்த்தோம்? ரோடு, ரயில்வே, போர்ட் கட்டிட்டா போதும், அதுதான் டெவலப்மெண்ட் நினைச்சோம். ஆனா இப்போ கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிமே சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது, அதுவே ஒரு growth இன்ஜின். ஒரு புதிய எக்ஸ்பிரஸ்வே வருது, அதுக்கு பக்கத்துல இண்டஸ்ட்ரீஸ் வருது, அதுக்கு பக்கத்துல ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் வருது, அதுக்கு பக்கத்துல ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், மால்ஸ் எல்லாம் வருது. அதாவது ஒரு ரோடு மட்டும் வரல, ஒரு முழு எக்கனாமி உருவாகுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் growth corridors. இதுக்கு முன்னாடி டெவலப் பண்ணா சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கட்டா, பெங்களூர், ஹைதராபாத் மாதிரியான சிட்டிஸ்க்கு மட்டும் இருக்கும். ஆனா இப்போ ஹைவே, மெட்ரோ, இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட நகரங்களுக்கு கூட இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காலத்துல இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்ட ஏரியா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ஹப், ரியல் எஸ்டேட் ஹாட்ஸ்பாட், எம்ப்ளாய்மெண்ட் சென்டர் ஆகுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன தெரியுமா? கனெக்டிவிட்டி. டிராவல் டைமும் டிரான்ஸ்போர்ட் காஸ்டும் குறையுது, ஆக்சசபிலிட்டி அதிகரிக்குது. அதனாலதான் கம்பெனிஸ்க்கும் மக்களுக்கும் அட்வான்டேஜ். இதுல இன்னொரு பெரிய சேலஞ்ச் தான் நகரமயமாக்கல். அடுத்த சில வருஷங்கள்ல கோடிக்கணக்கான மக்கள் வேலை தேடி நகரங்களுக்கு வரப்போறாங்க. ஆனா நகரம் வளரணும்னா அபார்ட்மெண்ட் மட்டும் போதாது. ரோடு, மெட்ரோ, தண்ணீர் வசதி, மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள், பப்ளிக் ஸ்பேசஸ் எல்லாமே வேணும். அதனாலதான் உள்கட்டமைப்பு இல்லாம நகரமயமாக்கல் சஸ்டைனபிள் ஆக முடியாது. இதனாலதான் இன்டகிரேட்டட் டவுன்ஷிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வேகமா வளருது. அதாவது வீடு ஒரு பக்கம், ஆபீஸ் ஒரு பக்கம், ஹாஸ்பிட்டல் வேற இடம், ஸ்கூல் வேற இடம், இப்படி இல்ல, எல்லாமே ஒரே ஈகோ சிஸ்டத்துல இருக்கணும். லிவ், ஒர்க், லேர்ன், ரிலாக்ஸ், இது எல்லாமே ஒரே கனெக்டட் என்விரான்மெண்ட்ல இருக்கணும். அதுதான் ஃபியூச்சர் சிட்டி மாடலா இருக்க போகுது. அதே நேரத்துல இந்தியா மேனுஃபேக்சரிங் ஹப்பாவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சைனாவுடைய +1 ஸ்ட்ராட்டஜியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே நாட்டை நம்பி இருக்காம பல நாடுகள்ல உற்பத்தி செய்ய உலக நிறுவனங்கள் திட்டமிட ஆரம்பிச்சிருக்கு. அதுல இந்தியா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிடிக்க முயற்சி பண்ணுது. எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர்ஸ், இவி, ரெனியூபிள் எனர்ஜி, டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், இப்படி எல்லா செக்டர்ஸ்லயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னு அரசாங்கம் புஷ் பண்ணுது. ஆனா ஒரு ஃபேக்டரி கட்டுறது மட்டும் மேனுஃபேக்சரிங் கிடையாது. அதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க், ஃப்ரைட் காரிடார், வேர் ஹவுசஸ், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், போர்ட் கனெக்டிவிட்டி எல்லாமே வேணும். இது இல்லைன்னா இண்டஸ்ட்ரி ஸ்கேல் ஆகாது. இதனாலதான் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ், இண்டஸ்ட்ரியல் காரிடார் மாதிரியான ப்ராஜெக்ட் முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா உலகம் முழுக்க எஃபிஷியன்சிக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. ஒரு ப்ராடக்ட் ஃபேக்டரியில இருந்து போர்ட்டுக்கு போக 10 நாள் எடுத்தா பிசினஸ் வராது, 2 நாள் எடுத்தா இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அவ்வளவு சிம்பிள். உள்கட்டமைப்பு ப்ராஜெக்ட்ல செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் பொருளாதாரத்துல பல மடங்கு சர்க்குலேட் ஆகுது. இதனால சிமெண்ட் ஃபேக்டரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்லாம் பெனிஃபிட் ஆகுது, வேலை வாய்ப்பு உருவாகுது, கன்சம்ப்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்க எக்ஸ்பென்ஸா இல்ல, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ முதலீட்டாளருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் அதே கதை தான். ஒரு அந்நிய முதலீட்டாளர் இந்தியாவுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கேட்கறது என்ன? ரோடு கனெக்டிவிட்டி, லாஜிஸ்டிக்ஸ், பவர் அவைலபிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா. இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஒரு நம்பிக்கை வரும். அதனாலதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு இன்வெஸ்டருடைய அட்ராக்ஷன் டூலாக மாறி இருக்கு. ஆனா இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா வெறும் கான்கிரீட் காடுகள் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு ஃபிளைஓவருக்கும் டெவலப்மெண்ட்னு பெயர் வைக்க முடியாது, ஒவ்வொரு ஹைவேக்கும் ப்ராக்ரஸ்னு சொல்ல முடியாது. growth சஸ்டைனபிளா இருக்கணும், சுற்றுச்சூழல் அழிக்காம அது பண்ணணும். இது எல்லாத்த விட மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். அதுதான் உண்மையான சேலஞ்ச். மொத்தத்துல இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டோரி அப்படின்றது ரோடு, ரயில்வே, ஏர்போர்ட் மட்டும் கிடையாது. அது ஒரு புதிய எக்கனாமிக் மேப்பை உருவாக்குது. புது நகரங்கள், தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள், முதலீடுகள் எல்லாமே வருது. இன்னைக்கு போடுற ரோட் நாளைக்கு ஒரு ஊருடைய தலையெழுத்தே மாற்றக்கூடும். அதனால இந்தியாவுடைய அடுத்த growth சாப்டர் எழுதுற இடம் பார்லிமெண்ட்ல மட்டும் கிடையாது, பல சமயங்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கூட தான். ஸோ இன்னைக்கு இந்தியாவுடைய உள்கட்டமைப்பு மாடல் சரியான பாதையில போகுதா, இல்ல இன்னும் நிறைய கேப்ஸ் இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.